சட்டப்பேரவையில் அராஜக செயல்களை அரங்கேற்றிவிட்டு திருச்சியில் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்க வந்த மு.க.ஸ்டாலினுக்கு அப்பகுதி மக்களும் அஇஅதிமுகவினரும் எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 18ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு நிகழ்வின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை தாக்க முயற்சித்தும் மேஜை நாற்காலிகளை உடைத்தும் பயங்கர வன்முறையில் ஈடுபட்டனர். இந்த ஜனநாயக படுகொலையை நிகழ்த்திவிட்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தனர். திருச்சியில் இப்போராட்டத்தில் கலந்து கொண்ட மு.க.ஸ்டாலினுக்கு அப்பகுதி அஇஅதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரசு மருத்துவமனையிலிருந்து ஏராளமான கழக தொண்டர்கள் கருப்பு கொடிகளை ஏந்தியபடி உண்ணாவிரத பந்தலை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். அங்கு திமுகவினருக்கு எதிரான கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்ட அஇஅதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர்.